அந்த பாராளுமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் ஜனாதிபதி எலெக்ஷன் இருந்தாலும் யாருக்கு போட்டிருக்கிறோம். அவரை விட திறமையாக எங்களோட நாட்டில் டெல்வன்ஸில் அந்த கையெல்லாம் இருக்குது. அவர் தான் பின்னுக்கு அவர் சான ஒரு எம்பி. இன்னும் திடமான ஒரு முடிவில்லாத பாராளுமன்ற உறுப்பினர் கூட இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். படம் காட்டுற வேலையை படம் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் ஓடுங்க. එලිම කතාවල පස්ස තමයි මොනවර අපේ මිනිස්සුන්ට මොනවර அரிஜினா என்றால் உங்களுக்கு தெரியும். புலி இல்லை நாங்கள் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நேரடியாக போய் ஜனாதிபதி போய் கதைக்கிற அளவுக்கு தான் நாங்கள் எங்களோட விருப்பத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம். எங்களோட மக்களையும் அதுக்கு பின்னால் வர சொல்லியிருக்கிறோம். ஆட்சியில் யார் இருக்கிறார்களோ அவர்களை அரவணைத்து போகிறது தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு என்று சொன்னால் பாராளுமன்றம் இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையானது கூட அதை சொல்ல முடியாது அவரால். இப்போ ஆனால் அவர் பாராளுமன்றத்தில் இருக்கலாம். சிறுபான்மை அது நிலைத்து நிற்காது. பெரும்பான்மையோட கைகோர்த்து தான் எங்களோட பொருளாதாரம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. உள்ளாட்சிக்கு வந்து எல்லாருமே கட்டுப்பணம் வந்து மும்முரமாக செலுத்தி கொண்டிருக்கலாம். ஆமாம் ஆருக்கு வந்து வித்தியாசமாக இருக்கு. அதாவது என்னென்று சொன்னால் அதாவது இதெல்லாம் மக்களுடைய தீர்ப்புகள். அதாவது மக்கள் தீர்ப்பை வந்து சாதாரணமாக உங்களுக்கே தெரியும் மீடியாக்காரர்களுக்கு இலங்கை பூராக மக்கள் யாருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாராளுமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் ஜனாதிபதி எலெக்ஷன் இருந்தாலும் யாருக்கு போட்டிருக்கிறோம். அவரை விட திறமையாக எங்களோட நாட்டில் 50-60 வருஷமாக ஆட்சி கப்பற்றி ஆட்சி நடத்தினார்கள். எங்களுக்கு செய்த கட்சிகள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் தூக்கி எறியப்பட்டிருக்கும் மக்களால். அதே நேரத்தில் சிங்கள பிரதேசத்தில் கூட அவங்களுக்கு செய்த கட்சி எல்லாத்தையும் தூக்கி மக்கள் எறிஞ்சு போட்டு இன்றைக்கு ஒரு புது கட்சி ஒன்று வேணுமென்று சொல்லி அதாவது இளம் சமுதாயங்கள் முதியோரை விட இளம் சமுதாயம். ஒரு தாப்பனுக்கு 16 வயசு 18 வயசு 20 வயசு 22 பிள்ளைகள் இருந்தால் அந்த 4 பிள்ளைகளும் தாப்பன் தாய்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குது. நீங்கள் இருந்த காலத்தில் 50-60 வருஷமாக உங்களுக்கு என்ன செய்யப்பட்டது, எதுவும் நடக்கப்படையில்லை. அது ஆகவே நாங்கள் எங்களோட காலத்தில் எங்களோட இதில் நாங்கள் ஒரு புது கட்சி ஒன்று வந்திருக்கோம். அந்த புது கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து அந்த கட்சியின் செல்வாக்க நாங்கள் ஒரு இருந்து பார்ப்போம். ஒரு 5 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் 5 இயர்ஸ் அது பிறகு கண்டினியூ பண்ணிச்சோன்னா 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ 20 இயர்ஸோ 25 இயர்ஸோ அதை கண்டினியூ பண்ணலாம். அது வேறு விஷயம். ஆனால் 5 இயர்ஸுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். இப்போ அந்த அரசாங்கத்து கட்சி என்னென்னா சில பேர் சில தொழிற்சங்கங்களூடாக இந்த நேரங்களில் தொழிற்சங்கங்களூடாக ஒரு போராட்டங்கள் செய்து மலங்கடிக்க பண்ணலாம் என்று சில கட்சியிலண்ட ஒரு எண்ண கருத்துகள் இருக்கக்கூடும். அதெல்லாம் வந்து நீண்டகால கனவுகள் அல்ல, தற்காலிக கனவாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். ஆனால் என்னதான் 1000 இருந்தாலும் நாங்கள் என்னவாக இருந்தாலும் நாங்கள் தமிழன் தான் இல்லையோன்னு சொல்லல. எங்களுக்குன்னு உரிமை இருக்குது. நாங்கள் கௌரவமாக வாழ வேணும். எங்களோட நாட்டில் இருக்கணும், எங்களோட வீட்டில் இருக்கணும், எங்களோட பிரதேசத்தில் இருக்கணும். நாங்கள் கௌரவமாக வாழ வேண்டும். எங்களுக்குன்னு உரிமை இருக்குது. நாங்கள் இருக்கிறோம். அதே நேரத்தில் தற்சமயம் அந்த ஜனாதிபதியும் கூட அது வேற்றுமையாக கலைக்கப்படலை. அவரும் வந்து எங்களோட பிரதேசத்துக்கு என்ன வேணுமோ செய்யலாம், உங்களோட கிராமத்துக்கு என்ன வேணும்னு செய்யலாம். உங்களோட யாழ்ப்பாண மாநகர சபையை எரிச்சு UNP காரம் வந்து எரிச்சு அதுக்கு நாங்கள் இத்தனை கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த முல்லைத்தீவு வட்டுவாழ் பாலத்துக்கு கொண்ட இத்தனை கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு. சகல விதமான இதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒதுக்கினாலும் எங்களோட மக்களில் வந்து பார்லிமெண்ட்டில் ஒதுக்கினாலும் பேசுவாங்க. போய் இது என்ன ஒதுக்கினதுக்கான இது ஒதுக்கினது சரியா, அதுக்கு தெரியல இதுக்கு தெரியலன்னு சொல்லலாம். தெராவிட்டா சொல்லுவாங்க, அதுக்கு தந்திருக்கா இதுக்கு தான். எங்களோட மக்கள் வந்து குளறுபடியான ஆக்கள். அவர்களோட ஊழல் தான் இப்போ எங்களுக்கு தேவையாக இருக்குது. அப்போ எங்களோட தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளோட ஊழல் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் சாதாரணமாக சில கட்சிக்காராக்கள்லாம் தங்களை பற்றியெல்லாம் நல்லபடியாக கதைக்கணும் போயிடும். சில கட்சிகளில் வந்து இன்னும் திடமான ஒரு முடிவில்லாத பாராளுமன்ற உறுப்பினர் கூட இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கு தாக்கல் ஏப்ரல் மேல மட்டும் வரலாமன்ற ஒரு கருத்து எங்களுக்கு தெரியுது. நமக்கு அந்த அதாவது வந்து எங்களோட தொலைக்காட்சி மூலமாக தொலைபேசி மூலம் எல்லாத்தையும் நாங்கள் அறிஞ்ச மட்டும் அவருக்கு சில கட்சிக்காரருக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு என்று சொன்னால் பாராளுமன்றம் இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையானது கூட அதை சொல்ல முடியாது அவரால். இப்போ ஆனால் அவர் பாராளுமன்றத்தில் இருக்கலாம். அது அவர் அப்படியான ஒரு இடத்துல இருந்து கொண்டு நாங்கள் அவரை வலிவிடான என்று கலைக்க முடியாது. அவரை நம்பி நாங்கள் கட்சி பின்னால் போகவும் மேலாது. இப்போ வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து கேட்டுக்கல் தானே. ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா வைத்தியருக்கு வந்து அதில் கூடுதலாக காட்டப்படுது. யாருக்கு?
வைத்தியர் ராமநாதனாக்கு வந்து அது நீங்க சொல்றீங்களே தவிர சமூக வலைத்தளங்கள்ல கருத்து கணிப்பு. அதை பற்றி நீங்க நினைக்கிறீங்க? அது உண்மையா இல்லாட்டி அது அதுகள் சமூக வலைத்தளத்தில் என்னன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் அவருக்கு மீடியாக்காராக கொஞ்சம் பேர் இருக்கணும். அந்த மீடியாக்காராக்கள் வந்து சில பேரை வந்து கருத்துக்களை அடிக்கடி எடுப்பார்கள், கருத்துக்களை போட்டு கொண்டிருப்பார்கள். அது மக்கள் மத்தியில் தேவையில்லாம் போகிறோமா இதுக்கும் அது எங்களுக்கு அதை பற்றி தேவையில்லை. நாங்கள் கருத்துக்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். மீடியாக்காராக்கள் சில குளறுபடி இருக்குது. அவை இந்த வருமானத்துக்காக இந்த மீடியாக்காராக்கள் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு காசு கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு கட்சிக்காரனா உங்களுக்கு நான் தாரேன், மந்த்லி ஒரு 1 மில்லியன் தாரேனப்பா, உங்களுக்கு சம்பளம் தரேன், மீடியா இல்லாத போய் எங்களை பற்றி பிரச்சாரம் எடுத்துட்டு வாங்கோ, மக்கள் மத்தியில் பரப்புங்கோ, மக்களோட மனதை நாங்கள் மாற்றுவோம்ட்டு மீடியாக்காரங்கிட்ட குளறுபடி எல்லாம் இருக்குது இந்த நாட்டில். சில பாராளுமன்றத்தில் கூட எல்லாம் வேறு இடங்களில் கூட போனாலும் பாராளுமன்ற வேறு கொழும்பு பாராளுமன்ற உறுப்பினரே சொல்கிறான், வேறு ஜனாதி இந்த எதிர்கட்சினாலும் சரி யாருன்னா சரி இந்த சம்பளத்துக்கு வேலை செய்ய போய் சம்பளத்துக்கு வேலை செய்து எங்கள்கிட்ட வந்து போட்டி கேட்க வேண்டாம், இந்த சம்பளத்தை வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறான். நாங்கள் இதே மீடியாக்காரங்கிற கொள்கையை நாங்கள் பார்க்குறோம். இப்படி பார்க்கும்போது மீடியாக்காரர்கள் நாங்கள் ஒரு போட்டி கொடுக்குறதை பற்றி நாங்களும் கொஞ்சம் சிந்திக்கத்தான் சொல்கிறோம், யோசிக்கிறோம். எங்களுக்கும் ஒரு யோசனை பெருகுது. ஆகவே அவனவன் தண்டை கட்சியை கிடைக்க தண்டிய கட்சி தான் கிடைப்பான். எங்களுக்கு அந்த கட்சி இந்த கட்சியில் பொதுவாக நாங்கள் தற்சமயம் என்னவாக இருந்தாலும் உள்ளூராட்சி பிரதேச சபையாக இருந்தாலும் உள்ளூராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் நாங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கும் ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அவரை நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி இருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களை கிராமத்தில் வந்து நாங்கள் இவருடைய கட்சியை தான் முன்னுரிமைப்படுத்தி நாங்கள் வெற்றி அளித்து கட்டாயம் வெற்றி அளிப்போம் எந்த விதமாக மாற்றுக்கிறதுல 100% எங்களுக்கு ஷுவர் இருக்குது. வெற்றி அளிப்போம். வெற்றி அளித்தாலும் என்னதான் 1000 பேர் 1000 மணி ஏறினாலும் இறங்கி வந்து தான் பரிசு வாங்கணும் மாதிரி என்னதான் இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் இவரும் கரைக்கணும் பேசணும். ஓகே, அவர்கிட்ட தான் பேசணும் கரைக்கணும். வேறு யார்கிட்ட போய் கரைச்சி பேசி செய்யலை. அதை விட்டு நான் கரைச்சி நான் தனியாக அரசு நடத்தலாது. இல்லை நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டு எங்களோட திட்டத்தை நாங்கள் கிராமத்தில் முடிக்கலாது. என்னென்னா அவர்கிட்ட தான் போட்டோம். அதிலும் பார்க்க நாங்கள் அவரோட இருந்து அவரோட பேச நேரடியாக ஸ்ட்ரைட்டு கோட் நாம் கிளிமையான மே மாத்தியோட கத்தாக்கரில் அப்படி அப்பயே பட்டப்பட்ட இதை கட்டு மே துப்பத் மினிசின்னு உங்கள் வச்சுற காலம் மே அதென்ன மே பாரதினோ அரத்தினோ பாலமத்தினோ அரத்தினோ மேக கிளிமை கத்தாக்கண்ட புள்ளாமே அப்பயே மாற்றியாட்டோம். ඒකතම ජනාධිපතියට මම කතා කරලා කෙලිම කතා කරලා පස්සේ තමයි මොනවරි අපේ මිනිස්සුන්ට මොනවරි அலண்டு போடுவாங்க. ஏதாவது நாங்கள் வாங்கலாம், வாங்கி அவைக்கு செய்யலாம் மக்களுக்கு. அதை விட்டு சும்மா பின்னைக்கு இருந்து கொண்டு போய் பாலம் வந்துட்டு அந்த பாலம் இல்லை இந்த ரோட்டு இருக்குது அதுக்கு காசு தாங்க எதுக்கு ஒதுக்கு தாங்கன்னு கேட்க நாங்கள் ஸ்ட்ரைட் நேரடியாக போய் ஜனாதிபதி போய் கரைக்கிற அளவுக்கு தான் நாங்கள் எங்களோட விருப்பத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம். எங்களோட மக்களையும் அதுக்கு பின்னால் வர சொல்லியிருக்கிறோம். மக்கள் எங்களுக்கு ஆதரவு இருக்குது. மக்கள் தான் எங்களை கேட்க சொல்லி நிற்கணும் முடியாது. நாங்கள் இதுக்காக வரையில்லை. நாங்கள் இது ஊழல் செய்ததில் ஒன்றும் இல்லை. ஊழல் செய்த எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் ஊழல் செய்திருக்கிற இந்த பிரதேசமே உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்டு எத்தனை பேர் இந்த பிரச்சனை செய்யப்பட்டிருக்கு. அந்த செய்யப்பட்ட எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். வந்து நாடு வந்து அனலோட கட்டம், எங்களோட ஊர் வந்து எங்கள்கிட்ட கட்டம் சொல்லி கம்பெனி அதுதானே சொல்கிறேன். அதுதான் முன்னுக்கு ஒரு கருத்துன்னு சொன்னேனே. எங்களுக்கு தமிழ் பட்டு இருக்குது, எங்கள்கிட்ட நாடு இருக்குது, எங்கள்கிட்ட ஊர் இருக்குது, எங்களுக்கு மக்கள் இருக்குது, எங்களுக்கு கிராமம் இருக்குது. எங்கட கிராமம் எங்கள் நாட்டில் நாங்கள் தமிழன் தான், தமிழாத்தான் கிடைக்கிறோம், தமிழில் தான் வாழ்கிறோம், தமிழ் தான் பிரதேசம் இருக்குது இல்லையென்று சொல்லல. அந்த பிரதேசத்தை நாங்கள் அவரோட தான் இப்போ கூட்டாக செய்ய வேண்டியிருக்கோம். கூட்டி செய்தது அவர்கிட்ட நாங்கள் எங்களோட பிரதேசத்தை நாங்கள் முன்னேற்ற வேணும். தட்ஸோ நாங்கள் எங்களோட பிரதேசத்தை முன்னேற்றத்துக்காக தான் நாங்கள் இன்றைக்கு எங்களோட அவற்ற கட்சியில் கேட்டு அவரோட நாங்கள் பின்னுக்கு போகிறோம். மற்றபடி கூட்டமைப்பு தேசியம் பேசுது, அது பேசுது, இது பேசுது, எங்களுக்கு இந்த அவற்றை அரசியல் தேவையில்லை. எத்தனை வருட காலம் உங்களோட அப்பாண்ட காலத்தில் அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட அப்பாண்ட காலத்தில் பேசின காலம் போல இந்த இதுவரை நடைமுறைப்படுத்தியிருக்கா? நடைமுறைப்படுத்தியிருக்கா? தலையாட்டக்கூடாது. கேள்வி சொல்ல நான் இப்படி ஆட்டலாமா? இப்படி ஆட்டினா அரசன்ட்ட விசரிப்பிக்க போன கதை மாதிரி முடிஞ்சிடும். இல்லை அப்படி உனக்கு கேட்ட கேள்வி உங்களோட அப்பாண்ட காலத்திலேருந்து கூட்டமைப்பு இருந்து எதுக்கு இவ்வளோ காலத்தில் எங்களுக்கு இதுவரையும் தெரியாது எங்களோட ஊரில் யார் எம்பிண்டு அந்த இதுங்களுக்கு அதுதானே தேவை. ஓகே ஓகே நாங்கள் வந்து இப்போ தற்சமயம் பிரதேச சபையில் நாங்கள் ஒரு உறுப்பினராக கட்டுப்படம் செலுத்தியிருக்கோம். இந்த முறை 2025 என்டிபிக்காக நான் நிற்கிறேன். சாவகச்சியில் உங்களோட பிரதேசம் கொடியாம் பிரதேசம் நான் நிற்கிறதுக்காக நாங்கள் தேவையில்லை. நான் சொல்கிறோம் எங்களுக்கு தேவை ஊழல் அரசாங்கம் கிராமம் முன்னேற வேண்டும். எங்களை கிராமத்தில் நான் மாணிப்ப சொந்த நான் வாழ்கிற கிராமம் சாவச்சேரி மட்டியல் பிரதேசம் வந்து 40-42 வருஷம் ஆச்சு. எந்த விதமான பெரிய இதுவும் கிடையாது. எத்தனை பேரை நாங்கள் கண்டு கழிச்சிருக்கிறோம். பிரதேச உறுப்பினர் கண்டிருக்கோம், கண்டிருக்கோம், அவைக்காக நாங்கள் கன்வெர்சிங் கூட எவ்வளோ செய்திருக்கிறோம் தான் இல்லை என்றாலும் நாங்கள் இந்த வயசில் வலிக்கிட்டு ஒரு இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் பின்தொடர்ந்து எங்களை மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேவை செய்து
நாங்கள் இருக்கிற காலம் என்ற கொஞ்ச காலம் மக்களுக்கு நல்ல ஒரு சேவை செய்து கொடுக்கணும் என்ற ஒரு விருப்பத்துக்கு இணங்க நாங்கள் இன்றைக்கு என்டிபியில் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இப்போ என்னென்று சொன்னால் நாங்கள் வந்து இந்த வருஷம்தான் இந்த அரச கட்சியோட அதாவது கட்சி இப்போ தான் ஃபோன் பண்ணி இப்போ தான் இதுன்றது நாங்கள் இப்போ தான் ஆரம்பத்தில் இப்போ நாங்கள் சாதாரணமாக அவரோட தொடர்பு பண்ணி 3-4 மாதம் தான் பெரிய நீங்கள் அவர் கேட்குற திட்டங்கள் அதுகள் சில விடயங்களை பற்றி எங்களுக்கு சரியாக சுவராக செல்ல முடியாது. அதுக்காக சும்மா நாங்கள் பாய்க்கர் சும்மா இந்த சில அமைப்புகள் மாதிரி வாய்ப்பேச்சு பேச எங்களுக்கு விருப்பம் இல்லை. செய்கிறது தான் சொல்லணும், கேட்கறது தான் சொல்ல வேணும். ஆனால் அநேகமாக இலங்கை பூராக அந்த கட்சி கேட்கறதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. வடக்கு தமிழ் மாகாணத்தில் எந்த இடத்துலையும் கேட்கறதுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. 20ஆம் தேதி இன்னும் கட்டுப்பணம் செலுத்துற நாங்கள் டிவியில் இன்னும் பார்க்கல. இன்றைக்கு அநேகமாக தெரியுமென்னு நினைக்கிறேன். 20ஆம் தேதி வரையும் இருக்கும். இன்றைக்கு 19 தானே, நாளை வரையும் இருக்குது. நாளை வரையும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க வந்து இப்போ கொடியாமத்தில் போட்டிடுறீங்க இல்லை? கொடியாமல் சாபச்சேரி மட்டுமில்லை, எங்களை கொடியாம் பிரதேசம் எங்களுக்கு கொடியாம். பார்த்தீங்கன்னா தென்ராஜ்யம் முழுவதும் வந்து கொடுத்த ஒரு ஆளுங்க கோட்டைன்னு சொல்கிறேன். உங்களுடைய வெற்றி வாய்ப்பு இங்கே எப்படி இருக்கு? எங்களை வெற்றி பார்ப்பேன் நாங்கள் நீ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் எங்களுக்கு இல்லாட்டி கட்சிக்குன்னு சொல்லி மக்கள் எங்களுக்காக போடுமென்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா கட்சின்ற நம்பிக்கை மனதில் இருக்குது. என்ன நம்பிக்கை இல்லாட்டியும் கட்சியின் நம்பிக்கை இருக்குது. அந்த கட்சியின் நம்பிக்கை இருக்கிற நாங்கள் கட்சிக்கு பின்னால் போய் மக்கள் கேட்குற சேவையை நாங்கள் செய்து கொடுக்குறதுக்கு ஒரு வழியை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் கட்டாயம் போவோம், கதைப்போம், நேரடியாக கதைப்போம். எங்களில் ஊழல் இல்லை, ஒழிப்பு மரப்பு கிடையாது. நேரடியாக ஸ்ட்ரைட்டாக கதைப்போம். மக்களுக்கு என்ன தேவையோ கேட்போம். ரைட் வாங்க கதைப்போம். நீங்கள் சொல்கிற திட்டத்தை நான் கதைக்கிறேன். நேரம் வந்து வெளிப்படையாக முந்தின மாதிரி ஒழிச்சு மறைச்சி இல்லை. ஒரு சந்திக்க போனால் எப்படி தையிட்டி விகார சம்பந்தங்கள் வந்து இது வந்து அரசியல் ரீதியில் பெரிய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் தன்னை முன்னிறுத்தி செய்யணும் போயினோம் என்று சொன்னால் தையிட்டி பிரச்சனையை பற்றி நாங்கள் இப்போ இதில் அலசி ஆராய்ச்சி இதுகளில் வந்து நாங்கள் கொள்றபடி செய்யாமல் தற்சமயம் நாங்கள் இப்போ பிரதேச எலெக்ஷன் அந்த உள்ளூராட்சியத்தின இதில் முடிச்சு கொண்டு நாங்கள் சும்மா தேவையில்லா பிரச்சனை போவோம். தையிட்டி பிரச்சனையோ, காங்கிரஸ் பிரச்சனையோ, காரணங்கர் பிரச்சனையோ, எல்லாம் முல்லைத்தீவு பிரச்சனையோ, வட்டுவாள் பிரச்சனையோ என்னதான் போவோம். இப்போ இந்த சப்ஜெக்டுக்கு உணர்ந்து சும்மா சில கட்சிக்காரர் வந்து கட்டுப்பணம் செலுத்திக்க நாங்கள் பார்க்குறோம். பழைய கரையில் அந்த கதை இந்த கதை கடல் அமைச்சர் அதை செய்கிறார் இதை செய்கிறார் அது கதைக்கு கட்டுப்பணம் செலுத்தியாச்சு வந்தாச்சு. இந்த விஷயம் முடியட்டும், அடுத்த சப்ஜெக்டை தேர்தல் முடிவிட்டு பார்ப்போம். உள்ளூராட்சி தேர்தல் வருது, என்ன மாதிரி? இப்போ என்னோட நிலைப்பாடு யார் மத்தியில் ஆட்சியில் சரி இங்கே கிராமத்துக்குரிய பெரும்பாலும் பெரிய ஒரு எலெக்ஷன் நாங்கள் அவையோட இணைந்து பயணித்தால் தான் எங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும். முதல் தரமாக அரசு உத்தியோகத்தர்கள் அன்று திசாநாயக்காவுக்கு ஜனாதிபதி பதவிக்கு வாரத்துக்கு தங்களால் என்ற தமிழ் மக்கள் தங்களோட பங்களிப்பு இந்த நாளும் தமிழ் மக்கள் சரியான ஒரு முடிவைத்தான் எடுப்பார்கள். முந்தைய காலங்களில் இயக்கங்களுக்கு ஓட்டடித்த மக்கள் எல்லா இயக்கங்களுக்கும் பார்த்தார்கள், எல்லாம் முடிஞ்சதுன்றது. அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களோட பொருளாதாரம் எங்களோட வாழ்விடம் இதில் மேம்படுத்துவதற்கு சரியான பாதை என்றால் ஆட்சியில் யார் இருக்கிறார்களோ அவர்களை அரவணைத்து போகிறது தான் புத்திபூர்வமான இது. எங்களோட வளங்கள் அதாவது மூல வளம் நினைக்க முதல் மனித வளம் எல்லாம் நாசமாக்கப்பட்டு பொருளாதாரங்கள் எல்லாம் தோஷம் செய்து அப்படியான ஒரு விஷயம் வெளிநாட்டுக்கு ஓடி படையெடுத்து போகிறதும் இந்த ரிவர்ஸில் வாடுறதும் இப்படியான படம் எங்களுக்கெல்லாம் நாங்களும் மார்க்சிய கோட்பாட்டு ஏற்று அந்த நாளையில் சீன கம்யூனிஸ்டோட ஏபியோட தான் கோணம் விஜயவீரா சண்முகதாசன் அப்படியான பாசறையில் தான் நாங்கள். ஆகவே நாங்களும் ஒரு முற்போக்கான சக்தி, நாங்கள் அவர்களைத்தான் ஆதரிப்போம். அதுதான் சரியான வழி என்று நாங்கள் எங்களை ஒத்த வயது பக்குவமடைந்தாக்கள் என்ற கணிப்பிடமாக தான். ஆகவே புலியான பாதைக்கு போகாமல் சரியான ஒரு திசைகாட்டியில் சென்று எங்களோட இழந்ததை பெறணும். எங்களோட சாவச்சேரி மக்களுடைய கூடுதலான ஆதரவு வந்து வைத்தியர் அர்ச்சனாக்கு இருக்கான்னு சொல்லணும். அதை பற்றி உங்களுடைய என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் அர்ச்சனா என்றால் உங்களுக்கு தெரியும், புலி இந்த நாங்கள் நேர கருத்தில் புலி இந்த பினாமியாக தான் இருக்கும். சரியோ, அங்கே அர்ஜுனா அண்மை காலத்தில் பாராளுமன்ற அமர்வுகளில் அவர் கருத்து வழங்குறதும்
அவர் இதை அடுத்த மாதம் இன்னொரு தான் தன்னை பதவியை கொடுக்குறோன்ற கையறு நிலையில் இருப்பதும் இது இன்னும் இருக்கிற சொச்சங்கள் இதுகளை எல்லாம் துவசம் செய்கிறதான் இது முடியும். இளைஞர்கள் அவர்களுக்கு இப்போ மாசத்தையும் சொல்லி இருக்கிற இளைஞர்கள் என்பது 7 மணி துதிக்கிற சுதியங்கள் இவர்களுக்கு மாய தோற்றத்திலான் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு பக்குவம் அடைந்த ஒரு உலகம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அமெரிக்கா இந்த பாதை தான் ஏகாதிபத்திய சிந்தனையெல்லாம் போய்கொண்டு இன்றைக்கு காசாவை எடுத்து பாருங்கள். சாப்பாட்டுக்கு கூட அவன் நிலத்தில் போய் ஆக்கிரமித்து கொண்டு அந்த மக்களை இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் கூட ஒரு கதையெடுப்பு செய்யக்கூட இல்லாத மக்கள். இதுக்கு நாங்களும் ஒரு மனிதமான ஒரு நிலைப்பாட்டினால் நாங்களும் இருக்கோம். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இதை போல இத்தனை பேர் வந்து போகலாம். நாங்களும் பார்த்துட்டோம். சிறுபான்மை அது நிலைத்து நிற்காது. பெரும்பான்மையோட கை கோர்த்து தான் எங்களோட பொருளாதார மாற்று கோட்பாடு அப்படி தான் போகணும். ஆண்டோர் நாங்கள் அப்படியான சூழல்லாம் வாழணும். இது படம் காட்டுற வேலை படம் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் ஓடுங்க. ஆகவே அவர் இடசாரிகள் சும்மா நாங்கள் இணைக்கலாது எத்தனை இப்போ எல்லாம் பட்டலந்த படுகொலை பற்றி நாங்கள் பேச இருக்கணும். எத்தனை 60,000 இளைஞர் யுவதி பட்டதாரிகள் எல்லாம் செய்யக்கூடாத எல்லாத்தையும் செய்து இன்றைக்கு அதான் எதுவும் காலம் மாறும். உண்மை இறுதியில் வெல்லும். ஐயா, என்பிபி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை இல்லாத கட்சின்னு சொல்லி மக்கள் என்பிபியில் உள்ள தமிழ் தலைமையில் ஆளுமை இல்லைன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பொதுவான கருத்து நிலவுது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? எங்களுக்கு தெரிஞ்ச இது இன்றைக்கு உலக ஒழுங்கில் இந்த ஏபி உறுப்பினரை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த பட்டம் பதவி இன்றைக்கு இந்த ஆற்ற கையில் இருக்குண்டா ட்ரில்வின் சில்வாலாம் இருக்குது. சரியோ, ட்ரில்வின் சில்வா அந்த கையிலான் இருக்குது. அவர் தான் பின்னுக்கு அவர் சாதாரண ஒரு எம்பி. ஆனால் அவர் இமயம் சரியோ என்ன எங்களுக்கு 75 வயது அரசியல் முதிர்ச்சி. நாங்களும் தொழிலாளர் விவசாய தோழர்கள் பாட்டாளி வட்டத்தை சார்ந்தவர்கள் ஒரு முற்போக்கான சக்தி. அது எங்களுக்கு இதை சுரண்டி கொள்ளையடிச்சு திண்ட நான் இதாக ரணிலோ அல்லது மகிந்த ஆக்கள் நிலைப்பாடு இதையெல்லாம் இன்றைக்கு கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் மத்தியில் அதாவது பெரும்பான்மைக்கு சிறுபான்மை இணைஞ்சு போவோம். வீட்டில் தலைமைத்துவம் அம்மா அப்பா கண்ணுவோம் எதிர்த்தால் அவ்வளோதான். நாங்கள் விஞ்ஞானம் இன்றைக்கு பார்த்தீங்களா 9 மாதம் விண்வெளியில் போகின்றது. இந்த ரஷ்யா தான் ஏர்லி மார்னிங் 3:20 அந்த கல்பனா சாப்பாடு கொண்டு வந்துரு. என்ன நாங்கள் விஞ்ஞானம் விஞ்ஞானம் ரெண்டும் சேர்ந்து இயங்க போகணும், புத்திபூர்வமாக இருக்கணும். ஐயா, அந்த பேர் என்ன? மை நேம் இஸ் கந்தியா சிவராஜன். காணி விடுவிப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போய் பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவான காணிகளை விட இல்லை. பாதையை மட்டும்தான் விட்ட மாதிரி அப்படியான செயற்பாடு நடந்துருக்குது. ஆனால் வெளியால் ஒரு தோட்டம் இருக்குது, நிறைய இடங்களை விட்ட மாதிரி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த யுத்தத்துக்கு பிறகு என்னை பொறுத்தவரையில் 2009 இந்த டக்ளஸ் தேவானந்தா நீங்கள் நாக்குழியை பார்த்தா பெரிய விகாரி. இந்த டக்ளஸ் தேவானந்தா எங்கே பண்ணிக்கிறேன் எங்கே போயிருக்கிறேன் அவர் தான் அவரும் அங்கே படம் காட்டுறாங்க. இந்த மக்கள் நீங்கள் சிந்திக்க வேணும், தங்களை பாதுகாக்கிறது. எங்களோட பிள்ளைகளும் எத்தனையோ அவர்களோடு கொண்டு இன்றைக்கி இந்தியாவில் வெளிநாட்டில் இருந்தாங்க. ஆகவே டக்ளஸ் தேவானந்தா பற்றி நாங்கள் சொல்கிறத விட வேறு என்னாலும் கதைக்கலாம். இப்படி எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து தபால் குமாரசூரியர் இருந்தவர், ஏன்னா அல்பர் துரோபாண்டு இருந்தவர், சரியோ இப்படி இன்னும் எத்தனை பேர் வரலாம். இதுகளை விட்டு அவர் மெல்ல மெல்லத்தானே இது நடக்கும். நாங்கள் தடைக்கல பிள்ளைகளுக்கு அவங்க அடுத்த தகவல் வேணாம் ஸ்டெப் செய்வான் எல்லாம் பொறுத்திருக்கு. இங்கெல்லாம் இந்தியா வந்து என்ன வடகிழக்கு மாகாண சபை என்ன நடந்தது? ராஜீவ்காந்தியை சேர்த்தோன்னு முடிஞ்சதெல்லாம் கொண்டு நடக்க பார்ப்போம். இந்த படத்தையும் பார்ப்போம். என்ன மஹிந்தாக்கள் வந்து மாகாண சபை லட்சம் வச்சாங்க, அவங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதோடு
இந்த மாகாண சபை முறையை நிப்பாட்டாங்க. நாங்கள் சொல்லப்போனால் நாங்கள் சொல்லத்தான் வேணும். சார்ஸுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அதை கூட இப்போ இந்த ஆர்வ கொடுத்தது அங்கேருந்து தான் கொடுத்தது. அதுக்கு பிறகு நாங்கள் சொன்னோம் வேண்டாம், நீங்கள் என்ன மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று இப்படியெல்லாம் இருக்குது. எங்களோட சமூகம் இளைஞர்கள் எல்லாம் தவறான வழிக்கு போனாங்க. இதுகளை விட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க மரம் அவங்கெல்லாம் கொடி நாங்கள், மரம் இருந்தால் தான் கொடி, அதை சொன்னதை தான் நாங்கள் திருப்பியும் பண்ணுறோம். ஆகவே நீங்கள் பாருங்கள், இந்தியா இப்போ வந்து தடை வீச்சிருக்கு, நேற்று தடை வீச்சிருக்கு பெரிய அளவு சர்வதேச ஒழுங்குகள். இப்போ நாங்கள் சொல்கிறோம் வேதம் பண்ண இல்லைன்னா அது கப்பல் ஓட்டுவது மீகாமியை பொறுத்தது. நெளிவு சுழிவு திடல் துறைமுகம் எடுத்து கொண்டு போகிறோம், அப்படியெல்லாம் தெரியும் யதார்த்தம். ஆகவே இன்றைக்கு வேர்ல்டில் கூட அமெரிக்காவோ உலக வல்லரசுகளே இன்றைக்கு திணறி கொண்டு நிற்கிறாங்க. நாங்கள் அதில் ஒரு சூஸ் பெருநிலத்தில் சூஸ். ஆனால் கேந்திரம் இலங்கை ஒரு கேந்திரமான ஸ்தானத்தில் இருக்குது. ஆகவே அமைவிடம் அந்த வகையில் நாங்கள் 100 பாயிண்ட்ஸு ஏதோ அன்றாடம் எத்தனை வீட்டில் போய் பாருங்க, எல்லாம் தேவையில்லாத கட்டிடங்கள் எல்லாம் இந்த யுத்தத்துக்கு பிறகு என்ன உருவாகிருக்கு, மெடிங்கோலும் மெடிக்ஸும் தான். சரி, இப்போ வந்து என்பிபி வந்து எத்தனை பிரதேச சபைகளை கைப்பற்ற நினைக்கிறீங்க? 17 பிரதேச சபை இருக்கீங்க, எத்தனை பிரதேச சபைகளை கைப்பற்ற நினைக்கிறீங்க நீங்கள்? எத்தனையோ கைப்பற்றலை விட ஒரு சில பெற்றாலும் எப்படி அவர்கள் அதை ஆட்சிப்படுத்துகிறார்கள். அப்போ முன்னுதாரண புரிசுக்காக இருப்ப இது நாங்கள் சொல்லலை. ஏனென்றால் நாங்களும் பார்த்து நாங்கள் என்பிபி ஜனாதிபதி அவர் அதுக்கு பிறகு தான் பாராளுமன்ற எலெக்ஷனில் இதுகள் எல்லாத்தையும் கிடைச்சது. ஆகவே புத்திபூர்வமாக நாங்கள் எதிர்நீச்சல் அடிக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டம். சரியோ? எங்கள் பிரச்சனை சரி. இப்போ இந்த கவர்மெண்ட்டும் நிலைக்குமோ தெரியாது. ஏகாதிபத்திய முதலாளித்துவ அடிவதிகள் இந்த பார்த்து தேசப்பிரிய இந்த சட்டங்கள் சிவில் என்று. ஆகவே இது மனிதனை ஆத்மீக ரீதியாக யதார்த்தமாக அணி கொண்டு போனால் தான் ஒழிய மற்றும்படி இது எங்களை விட ஒரு சக்தி இருக்கும். இந்த ஐநா கூட எப்படியான நிலைப்பாட்டில் இருக்கும். இன்றைக்கு ஐநா சபை செயலாளர் கூட மௌனியாக தான் இருக்கிறார் இந்த காஜா பிரச்சனை எடுத்து. ஆகவே எப்படிங்களோ சரி, நாங்கள் இப்போ நீங்களும் மாறீங்கள், நீங்களும் ஏதோ பொருளாதாரமோ இன்னொன்று ஒரு எல்லா இதில் மேயம் எடுக்கலாம், பூச்சியம் எடுக்கலாம். ஆக பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நன்றி.